ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என் வீடு இப்போ ஒரு மினி ஆஸ்பத்திரி மாதிரி ஆகிட்டு, டேபிள் நிறைய மாத்திரை, தீந்த மாத்திரை, தீராத மாத்திரை, எல்லா மாத்திரையும் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை கொடுக்கணும். அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் குடும்பம் நடத்துகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் மாத்திரை தீர்ந்துட்டு நாங்கள் இதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த மாத்திரை கொடுக்கணும் அது டாக்டர் எழுதி கொடுத்துருக்கா, அதை பார்த்து கொடுத்துடலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த 2 மாத்திரை, அவருக்கு இந்த பெரிய பாட்டிலாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த சின்ன பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது சாப்பிட்ட முன்னாடி எத்தனை மாத்திரைன்னு பார்க்கலாம். மாற்றி எதுவும் கொடுத்துருவேன்னு சொல்லி எழுதியே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கிலீஷில் எழுதுனா தெரியாதுன்னு ஹிந்திலே எழுதிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எது, சாப்பிட்ட பின்னாடி எது எழுதியே வந்துட்டீங்களா. தப்பாக எதுவும் கொடுத்துடக்கூடாது. இது இருக்க இன்னொரு கையும் வேலை செய்யாமல் எதுவும் இந்த மாத்திரை எல்லாம் தீர்ந்துட்டு இப்போ 4 நாளாக சாப்பிட்ட மாத்திரை. இன்றைக்கி டாக்டர் இது கொடுத்த புது மாத்திரை. 1/2 மணி நேரம் ஆகிட்டு. சாப்பாடுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய மாத்திரை இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. சரிங்களா, இது 3. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2, சாப்பிட்டதுக்கு 3. இப்போ ஃபஸ்ட்டு வாயில் தண்ணி எடுத்துப்பார். இப்போ அவர் எப்படி மாத்திரை போடுவார் பாருங்கள். அவர் மாத்திரை போடுறது பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு மாத்திரையும் நான் சொன்னேன் மொத்தமாக வாயில் தண்ணி எடுத்துக்கிறாரு. பின்ன 3 மாத்திரையும் போட்டுக்கிறாரு. அதுக்கு மேலே தண்ணி லபக்குன்னு குடிக்காரு. அவ்வளோதான். சரி, இந்த மாத்திரை முடிஞ்சிட்டு எனக்கு நர்ஸு மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் நர்ஸாக ஆகிட்டேன். முழுசாக சந்திரமுக்கியாகவே மாறின மாதிரி, நான் முழுசாக நர்ஸாக மாறிட்டேன். மனுஷங்க நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சோறு சாப்பிடுமோ சாப்பிட்லையோ மாத்திரை சாப்பிட்ணுன்னு ஆகிட்டு. முந்திலாம் யாரையும் பார்த்தா, எப்போ என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டா, எப்போ என்ன காலையில் என்ன டிஃபனு, மதியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, எப்போ காலையில் மாத்திரை போட்டியா, என்ன சோறு தின்றதுக்குள்ள மாத்திரை போட்டியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. பேர் வீட்டில் இதுதான் நடக்குது. நிறைய பேருக்கு இப்போ சுகர், எங்கே பார்த்தா சுகர் இருக்குது. சிலவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்றாங்க, சிலவங்க சாப்பிட்ட பின்ன போடுறாங்க. அது மாதிரி இப்போது மாத்திரை காலம் ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். உங்கள் வீட்டில் யார் யார் மாத்திரை சாப்பிடுவாங்க, ஞாபகம் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை மாற்றி என்றைக்காவது கொடுத்துருக்கீங்களா, அப்படி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? டட்டா, பாய், லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.